கணவன் கொடுத்த சர்ப்ரைஸ். தீபாவளிக்கு இன்னும் 10 நாள் கூட இல்ல. புவனாவுக்கு இந்த வருஷம் தல தீபாவளி. தாய் இல்லாத பெண் என்று அவ்வப்போது சொல்லி காட்டும் மாமியார். ஏம்மா புவனா, உனக்கு தல தீபாவளின்னு உன் அண்ணனுக்கு தெரியுமா? அம்மான்னு ஒருத்தி இருந்தா இந்த சம்பிரதாயம்லாம் தெரியும். ஏன் சொல்றேன்னா, நம்ம பகப்படுத்தணுங்கிறதுக்காக கேட்டேன் என்றாள். அண்ணா வந்து ஆடி பண்டிகைக்கு அழைத்து போய் புடவை ரவிக்கை எல்லாம் சீர் செய்து அனுப்பி வைத்ததை இதற்குள் மாமியாருக்கு எப்படி மறந்து போயிருக்க முடியும்? புவனாவின் கண்களில் நீர் தழும்பியது. நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கண்ணை கசக்க ஆரம்பிக்கிற? என் ஒரே புள்ள பட்டு வேஷ்டி வைர மோதிரம் ஜாம் ஜாம் தலை தீபாவளி கொண்டாடிட்டு வந்தானா அது எவ்வளோ பெருமையாக இருக்கும் எனக்கு. சொல்லி கொண்டிருக்கும் போதே அதை கேட்டுக்கொண்டே வந்த கண்ணன் எதையும் கண்டு கொள்ளாமல் உள்ளே போய்விட்டான். அப்பாடா, நல்ல வேளை புள்ளையின் காதில் விழவில்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டபடி அங்கிருந்து நகர்ந்தாள் புவனா. வேகமாக கண்ணனை பின்தொடர்ந்தாள். இதோ பாருங்க என்று ஆரம்பிக்கும் உஷ் என்று வாயில் விரலை வைத்து எதுவும் பேச வேண்டாம் என்று ஜாடை செய்துவிட்டு போய்விட்டான். கண்ணனின் எதிலும் பட்டுக்கொள்ளாத இந்த போக்குதான் சில சமயங்களில் புவனாவுக்கு எரிச்சலூட்டியது என்றாலும் வேறு வழியும் தெரியவில்லை. அன்று காலை புவனாவின் வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. அண்ணா ரகு மனைவி ஜானகியுடன் இறங்கினான். அவர்களை பார்த்தவுடன் புவனாவுக்கு வைர மோதிரம் பட்டு வேஷ்டி என்று தன் மாமியார் அண்ணா மண்ணியிடம் ஆரம்பித்து விடுவார்களோ என்ற பயம். வந்தவர்களை வரவேற்கவும் தோன்றவில்லை. புவனாவை திரும்பி பார்த்த கண்ணன் அவள் முகத்தில் தெரிந்த கலக்கத்தை புரிந்து கொண்டு வெகு சகஜமாக வாங்க வாங்க சௌக்கியமா என்று வரவேற்று சூழ்நிலை இறுக்கத்தை தளர்த்தினான். புவனாவின் பக்கம் திரும்பி, என்ன புவனா, வந்தவாள வான் கூட சொல்லாம திகச்சு போய் நின்னுட்ட, தீபாவளி வர்றத மறந்து போச்சா என்று கேட்டுவிட்டு ரகுவின் பக்கம் திரும்பினான். என்ன, நான் சொன்னது சரிதானே ரகு? தீபாவளிக்கு அழைக்கதானே இந்த விசிட் என்று வெளிப்படையாக விகல்பம் இல்லாமல் கேட்டான். அப்படியே உள்பக்க திரும்பி, அம்மா இங்கே யார் வந்திருக்கான்னு பாரு என்று குரல் கொடுத்தான். யாரு? ஜானகியா? வா, சௌக்கியமா? தீபாவளி பக்கத்தில் வந்தாச்சுன்னு நேத்திக்கு தான் புவனா கிட்ட சொன்னேன். பேசியபடியே ஜானகி நீட்டிய பூப்பழங்களை வாங்கி கொண்டாள். கண்ணன் அம்மாவையும் புவனாவையும் அழைச்சிட்டு தீபாவளிக்கு முதல் நாளே வந்துடணும், நேரில் அழைக்க தான் வந்தேன் என்றான் ரகு. பெரிய புஷ்வானை கொளுத்தி வச்ச மாதிரி கண்ணனின் அம்மா முகமெல்லாம் ஒளிந்தது. வாயெல்லாம் பல் பாசம் பொங்கும் குரலில் ரகு, அவர் காலமானதுக்கப்புறம் நான் புதுசு கட்டிண்டு பண்டிகைன்னு எதுவும் கொண்டாடுறதில்ல. ஏதோ நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அதுக்கு குறை வைக்கக்கூடாதுன்னு புதுசு வாங்கி கொடுத்து ஒரு பாயாசம் வச்சு பரிமாறுவேன். அதனால் நான் வரல. கண்ணனும் புவனும் வருவா. அவளுக்கும் இன்னும் பேச விஷயங்கள் நாக்கு நுனியில் காத்திருந்தன. ஆனால் கண்ணன் புவனாவை வந்தவர்களுக்கு காஃபி கொண்டு வர சொல்லி உள்ளே அனுப்பிவிட்டு, அம்மா வாசல்ல யாருன்னு பாரு என அர்த்தத்தோடு அவள் உள்பக்கம் பார்த்தான். அவனை பெற்றவர்களாச்சே, அவளுக்கா புரியாது அவன் பார்வை இங்கிருந்து நகரலாம் என்ற அர்த்தம். வேறு வழி இல்லாமல் வாசல் பக்கம் போனான். கண்ணன் ரகுவிடம் நெருங்கி அவன் காதருகே போய் ஏதோ சொன்னான். தீபாவளிக்கு முதல் நாள் கண்ணனும் புவனாவும் 2 பெரிய பெட்டியுடன் ரகுவின் வீட்டை அடைந்தார்கள். பெட்டிகளை ரகுவிடம் நீட்டினான் கண்ணன். இதென்ன என்பது போல் ரகு அவனை பார்த்தான். நானும் வழி நெடுக இவரை கேட்டு பார்த்தேன். அது சஸ்பென்ஸ்ன்னு சொன்னாரே தவிர என்னன்னு சொல்லவே இல்லை என்றாள் புவனா தன் பங்குக்கு. புவனா, இப்போ நீ அட்டைப்பெட்டியை திறக்கலாம், எல்லாரும் பார்க்கலாம் என்றார் கண்ணன். சொன்னதுதான் தாமதம். உடனே பரபரவென்று பிரித்தாள் புவனா. அழகான 2 பட்டு புடவைகள், 2 பட்டு வேட்டி சட்டை, 9 கஜ புடவை ஒன்று. எல்லோரும் அசந்து போய் நின்றனர். இன்னும் கூட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கே என்று தன் பையிலிருந்து அழகான வெல்வெட் பெட்டிகள் 2 வெளியே எடுத்து ரகுவின் கையில் தந்து திறந்து பார் என்றான் கண்ணன். ஜொலிக்கு வைர மோதிரங்கள் 2மே உனக்கு இல்லை, 1 தான் உனக்கு, இன்னொன்று எனக்கு சொல்லிவிட்டு சிரித்தான் கண்ணன். உணர்ச்சி பெருக்கு ரகுவின் பார்வையை திரையிட்டு மறைந்தது ஆனந்த கண்ணீர். எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது கண்ணா, எத்தனை நல்ல மனசு உனக்கு என்றவன் அவனை அப்படியே இருக்க தழுவிக்கொண்டான். என்ன ரகு, இப்படி உணர்ச்சி வசப்படலாமா? நீயும் என் கூட பிறந்த சகோதரன் மாதிரி. உனக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் அந்த ஸ்தானத்தில் இருந்து தங்கைக்கு கல்யாணம் சீர்சனத்தை எல்லாம் செஞ்சுருக்கிற உனக்கும் மேலே ஜானகி இப்படிப்பட்டு ஒரு அண்ணாவும் மண்ணி கிடைக்க உவனா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளோ பேசுகிறனே, ஏன் வயிறு முதலும் பட்டு வேஷ்டி சாஸ்திரம் பார்க்குற, ஏன் சிம்பிளாக இல்லைன்னு கேட்குறியே? இதுக்கு 2 காரணம். ஒன்று, என் அம்மாவின் சந்தோஷத்துக்காக இப்போ கூட நீங்கள் அழைக்க வந்தபோது என்ன சொன்னா,
எனக்கு எதுவும் வேண்டான்னு தானே சொன்னா. எனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கா. சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்கள அனுபவிச்சவ. என் அப்பா போன அப்புறம் உறவு மனுஷான்னு யாரும் நெருங்கி வரல. தனியா போராடினவ. ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கா. நான் படிச்சு முன்னுக்கு வந்துட்டேன். தல தீபாவளி பிரமாதமா கொண்டாடினான். என் புள்ள சந்தோஷப்பட ஆசைப்படுறா. அவ ஆசைக்காக தான் என் செலவுல எல்லாத்தையும் வாங்கினேன். நீயும் இப்போதான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்க. ஜானகி மட்டும் என்ன 60 வயசு கிழவியா? புவனாவைப் போல தான் ஊர் உலகத்த போல தீபாவளிக்கு என் அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தா முடியாதுன்னு சொல்ல முடியுமா உன்னால்? இதற்குள் புவனா குறுக்கிட்டு, இரண்டாவது காரணத்தை இன்னும் சொல்லலையே என்றால் அவசரப்படாத. அது என்னன்னா, புரட்சிகரமான விஷயங்களை எல்லாம் சொல்லி அம்மாவுக்கு புரிய வைக்க முடியாது. புரிய வச்சு மனச மாத்துறதெல்லாம் நடக்காத காரியம். அப்படி புரிஞ்சுட்டு மனச மாத்திக்கிற வயச தாண்டினவ அம்மா. ஏதோ இருக்கிற கொஞ்ச காலம் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே. ரகுவுக்கும் செலவு வைக்கக்கூடாதுன்னா, அம்மாவுக்கு ஏமாத்த இருக்கக்கூடாதுன்னா, எல்லா செலவையும் நானே ஏத்துட்டு, அத சர்ப்ரைஸா வச்சிருந்தேன். நேற்றைய தலைமுறைவான அம்மாவையும் அனுசரிச்சுட்டு, இந்த நம்ம நம்ம தலைமுறை நடைமுறைகளையும் புரிஞ்சுட்டு, ஒரு பாலமா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் என்பதுதான் 2வது காரணம். நான் சொல்றது சரிதானே ரகு? என்று கூறிவிட்டு கண்ணன் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தான். அது சரி, அண்ணாவுக்கு இந்த ஏற்பாட்டெல்லாம் முன்னாலேயே தெரியுமா? புவனா ஆவலோடு கேட்டா. தீபாவளிக்கு அழைக்க வந்தபோது ரகுவிடம் நான் என்ன சொல்லி வச்சிருந்தேன் தெரியுமா? தல தீபாவளிக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் நானே வாங்கிட்டு வரேன். பணத்தை பற்றி பின்னால் பேசிக்கலாம் சொல்லியிருந்தேன். என் உணர்ச்சிகளை புரிஞ்சுட்டு எனக்கு ஆதரவாக பேசாத உங்களை அம்மா கொண்டுன்னு தப்பாக நினச்சிக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருக்கிறேன் என்று சொல்லி விசும்பியபடி கண்ணன் நெஞ்சில் முகத்தை புதைத்து கொண்டாள் புவனா.